காக்ரோச் ஜனதா பார்ட்டி இதுதான் இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாலயும் வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு பேஜ். ட்விட்டர்ல இன்ஸ்டாகிராம்ல பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எல்லாரும் இதை எடுத்து ரீட்வீட், எல்லாரும் இதை எடுத்து நியூஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்னது இது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னா, இது ஏதாச்சும் இளைஞர்களுடைய புது புரட்சியா இல்ல பிஆர் ஸ்டண்டா? இதுதான் இன்னைக்கு கேள்வியா இருக்கு. இதை பத்தி தான் இந்த காணொலியில பேச போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது புதுசா ஆரம்பிக்கப்பட்டிருக்க கட்சியா அப்படிங்கிற கேள்விதான் இங்க ஒட்டுமொத்தமா நிலவிட்டு இருக்கு. அதை பார்க்கும் பொழுதே தெரியுது, தற்போது ஆட்சியில இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை ட்ரால் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்க இருந்து இது முத ஆரம்பிக்குது அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு சொல்றாரு. இந்த வேலை இல்லாத இளைஞர்கள்லாம் புரட்சியாளர்களா மாறி காக்ரோச் மாதிரி இருக்காங்க, இந்த சொசைட்டிக்கு பாரசைட்ஸ் மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரு 2 வார்த்தையை சமீபத்துல மே 15ஆம் தேதி அவர் சொல்றாரு. சோ அந்த வீடியோவை நான் உங்க முன்னாடி வைக்கிறேன், பாருங்க. Youngsters like cockroaches, they don't get any employment, they don't have any place in profession. சோ இந்த வார்த்தையை கேட்ட பிறகு பாத்தீங்கன்னா இளைஞர்கள் எல்லாம் புரட்சிகரமா எழுந்து நாட்டையே காப்பாற்றணும், எப்படி நீங்க இளைஞர்களை இப்படி சொல்லலாம் அப்படின்ற ஒரு மூமெண்ட் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு எல்லா பக்கமும் ஆதரவு பறந்துட்டே இருக்கு. அதுக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு வச்சு ஒரு வெப்சைட் எல்லாம் கிரியேட் பண்ணி நீங்க அதுல மெம்பர் ஆகலாம், இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகத்திலே பெரிய பார்ட்டியா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய ஃபவுண்டரான அபிஜித் அவர்கள் லைவ்ல பேசிட்டு இருக்காரு. ஹிந்து போன்ற நாளிதழ்களுக்கெல்லாம் இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கு. சோ உண்மையில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஒரு புரட்சிக்காக உருவாக்கப்பட்டிருக்க இயக்கமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. இது ஒரு பிஆர் ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு இவங்களோட முகத்திரை கிழிக்கப்படுது அப்படிங்கிறத பாக்குறோம். என்ன அப்படின்னா, ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு 15 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க 4-5 நாளுக்குள்ளார. அதே மாதிரி ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா 14.6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் தான் பரபரப்பா வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அவங்க போட்டிருக்க வீடியோஸ் அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா ஒரு 61 போஸ்ட் அப்படிங்கறத போட்டிருக்காங்க இன்ஸ்டாகிராம்ல. எப்படி இவங்களுக்கு இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்க, இவ்வளவு பேர் நாட்டுல நாங்கெல்லாம் புரட்சி பேசிட்டு இருக்கோம், நாங்கெல்லாம் வீட்டுல வேலை இல்லாம இருக்கிறோம், நாங்க புரட்சியா நாட்டுல நடக்கக்கூடியதெல்லாம் தட்டி கேட்க போறோம் அப்படின்னு வந்திருக்காங்களா அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்படின்னா நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அதை தான் இன்னைக்கு பிரேக் பண்ணியிருக்காங்க. இதோட ட்விட்டர் ஹேண்டில் இந்தியால வித்ஹெல்டு பண்ணப்பட்டிருக்கு. இது கம்ப்ளீட்டா வெளிநாடுகள்ல இருந்து இயக்கப்படக்கூடிய ஒரு அக்கௌண்டா இருக்குன்றதை எக்ஸ்போஸ் பண்ணிருக்காங்க. எங்கெங்க இருந்தெல்லாம் இதுல ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், டர்க்கி போன்ற நாடுகள்ல இருந்து இதை இந்த பாட் ஃபாலோவர்ஸ் வாங்கி ஒரேடியா ஓவர் நைட்ல இன்க்ரீஸ் பண்ணி இது என்னமோ ஒரு பெரிய புரட்சி அப்படிங்கிற மாதிரி நாட்டுக்கு எதிரான சிந்தைகளை தூண்டக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன் இதை இப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அபிஜித் தீப்கே அப்படிங்கிற இந்த நபர் இருக்காரு இல்லையா, இவர் யாரோ ஒரு புரட்சியாளர் அப்படிலாம் கிடையாது. இவர் ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய சோசியல் மீடியா ஹெட்டா தான் இருந்திருக்காரு. இவர் தான் டைரக்டர் ஆஃப் கம்யூனிகேஷனா இருந்திருக்காரு. மூளையா செயல்பட்டிருக்காரு இந்த ஆம் ஆத்மி பார்ட்டியோடைய இந்த சோசியல் மீடியா ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அப்படின்னு சொல்லலாம். சோ இவரால உருவாக்கப்பட்டிருக்கதான் இது. ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல வெப்சைட்டு இது திடீர்னு யாரோ ஒரு புரட்சி ஏற்படுத்தி ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜை கிரியேட் பண்ணி வந்த மாதிரி இல்ல. இது கட்டமைக்கப்பட்டு நாட்டுக்கு எதிராக சதி செய்யப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இங்க பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா இருக்கு. அந்த ஃபாலோவர்ஸோட லிஸ்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. நான் உங்க முன்பாக அதை வைக்கிறேன். குறிப்பா இதுல இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் மட்டும் எடுத்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 49% பாகிஸ்தானை சேர்ந்த ஃபாலோவர்ஸ் தான் அதுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான டேட்டாஸ் வெளியாயிட்டு இருக்கு. சோ இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிறது ஏதோ ஒரு நாள் சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன வார்த்தைக்காக ஒட்டுமொத்த இளைஞர்களும் பொங்கி எழுந்து இன்ஸ்டா ட்விட்டர்ல போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரியான பின்பத்தை தான் உருவாக்குறாங்க அப்படிங்கறதா இங்க பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஒரு 4 நாள்ல ஒரு புரட்சி இயக்கம் சோசியல் மீடியால உருவாயிடுச்சு. இதுதான் ஜென்சி புரட்சி. பாருங்க, பங்களாதேஷ்ல நடந்த மாதிரி, ஸ்ரீலங்கால நடந்த மாதிரி இந்தியாலயும் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஸ்டோரியை தான் இங்க கட்டவிழ்த்துட்டு இருந்தாங்க. ஆனா உண்மையில இது ஒரு ஆன்டி நேஷன் எலிமெண்டோட வேலை. இந்த விஷயத்த கண்டிப்பா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பல வல்லுநர்கள் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சோ இந்த மாதிரியான சோசியல் மீடியா புரட்சி அப்படிங்கிறது நாட்டுக்கு நன்மை தான் செய்யுமா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் முன்வைக்கிறாங்க. உண்மையான நாட்டின் மீது பற்றிருக்கக்கூடிய இளைஞர்கள், அவங்களோட வேலைக்காக படிச்சு முன்னேறி வரக்கூடிய இளைஞர்கள் இந்த மாதிரியான ஒரு மூமெண்ட்டை ஆதரிப்பாங்களா?
நாட்டுல தவறுகள் நடக்குது, இல்ல நிர்வாகத்துல தவறுகள் நடக்குதுன்றது தட்டி கேட்கறதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. இது சரி இது தப்புன்னு சொல்ல எல்லாருக்குமே சுதந்திரம் அப்படிங்கிறது இருக்கு. மற்ற நாடுகள் மாதிரி இல்லாம இந்தியால இருக்குன்னே எடுத்துக்கலாம். பட் ஆனா இந்த ஓவர் நைட் உருவாயிருக்க இந்த பூம் இருக்கு இல்லையா, அதுவும் நம்மளுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதாவது நம்ம கூட சண்டை செய்யக்கூடிய கண்ட்ரீஸ்ல இருந்து இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வந்து இங்க புரட்சி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது இது எவ்வளவு தூரத்துக்கு உண்மை, இந்த அமைப்பு வந்து என்ன நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா சமீபங்கள்ல நம்ம நாட்டு மேல நடக்கக்கூடிய தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இந்த ஜென்சி புரட்சி அப்படிங்கிறது சமீபத்துல ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிச்ச தாவேகா மேலே இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லப்படுது. அவங்களோட சோசியல் மீடியா ஹேண்டில்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வெளிநாடுகள்ல இருந்து பாட் ஃபாலோவர்ஸ் வாங்கி அங்க இருந்து ஒரு சில அக்கௌண்ட்டை வந்து வச்சு இங்க வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத சொல்லப்படுது. சோ இதெல்லாம் வந்து மத்திய அரசு கவனத்துல கொண்டு இது சரியான திசையில தான் போகுதா அப்படின்னு பார்க்கணும். வெறுமனே ஃபாலோவர்ஸ் மட்டும் வச்சுட்டு இங்க ஏதோ புரட்சி நடந்துருச்சு அப்படிங்கறத வந்து பார்க்க முடியுமா, இல்ல நிஜமான மூமெண்டா இது கிரியேட் ஆயிருக்கா அப்படிங்கறத வந்து ஆராய்ஞ்சு பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஜஸ்ட் பிகாஸ் நமக்கு வந்து லைக்ஸ் வருது, ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆறாங்க அப்படிங்கிறதுனால அது ஒரு சரியான மூமெண்ட் தான் அப்படிங்கறத நம்ம கண்மூடித்தனமா நம்ப முடியாது. அதுக்கு பின்னாடி உண்மையான நோக்கம் என்ன, இந்த மூமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வலுவான காரணம் என்ன, யாரெல்லாம் அது பின்னாடி இருக்காங்க, அதுக்கு எங்க இருந்து ஃபண்டிங் வருது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். சோ இதெல்லாம் வரும் நாட்கள்ல தெரியும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். மீண்டும் வேறொரு காணொலியில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.